ஐ மலச்சிக்கல் பத்தின சில மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். ஸோ இப்போ நான் யூஸ்வலாக வந்து டெய்லியும் நான் மோஷன் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு மலச்சிக்கல் இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? கிடையாது. ஒன்லி நம்பர் ஆஃப் டைம்ஸ் மட்டும் கான்ஸ்டிபேஷனை டிட்டர்மைன் பண்ணல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கான்ஸ்டிபேஷனுங்கிறது எவ்வளோ ஈஸியாக நீங்கள் போகிறீங்க, ஸ்டூல் நல்லா மோஷன் நல்லா சாஃப்டாக போகிறீங்களா, போயிட்டு வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக போன ஃபீலிங் உங்களுக்கு இருக்கா, இது எல்லாம் சேர்ந்தது தான் நார்மலாக மோஷன் போகிறோம், நார்மல் பவல் மூமெண்ட்ஸ். ஸோ டெய்லியும் நான் போகிறேன், ஆனால் நான் முக்கி போகிறேன், இல்லை ஹேர்டாக போகிறேன், இல்லை நான் கம்ப்ளீட்டாக போன மாதிரி எனக்கு ஃபீல் இல்லை, டோட்டலாக நான் எவாக்குவேட் பண்ணல அப்படின்னா அதுவும் கான்ஸ்டிபேஷன் தான். இப்போ ஏதோ ஒரு நாள் எனக்கு வந்து மோஷன் போகல அப்படின்னா எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கானா அதுவும் இல்லை. ஸோ வாரத்தில் மினிமம் நீங்கள் 3 டைம்ஸ் போனால் அது கூட நார்மல் பவல் மூமெண்ட்ஸ் தான். ஆனால் மீதி நான் மேலே சொன்ன எல்லா கண்டிஷனும் அதில் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி ஹோல் பிக்சர் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி எனக்கு அடிக்கடி வருதா, இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ முன்னாடி நாள் நான் சரியான டயட் எடுக்கல, தண்ணி நிறையா குடிக்கல, ரொம்ப ட்ராவல் பண்ணேன், டீஹைட்ரேட்டடாக இருந்தேன், அந்த மாதிரி கண்டிஷனால வந்துச்சுன்னா அதை கான்ஸ்டிபேஷன் எடுத்துக்க முடியாது. அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிடலாம் ஒரே நாளில். ஸோ அதே மாதிரி லாக்ஸேட்டிவ்ஸ் பற்றினது, இப்போ அந்த மோஷன் போலே நீங்கள் எடுக்கிறீங்களே சிரப்ஸ் எல்லாம், அது வந்து பழக்கப்படுமா அப்படிங்கிறது. இது யூஸ்வலாக லாக்ஸேட்டிவ்ஸ்லேயே 5 வெரைட்டி இருக்குது. ஸோ யாருக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கான லாக்ஸேட்டிவை நீங்கள் கரெக்டாக எடுக்கிறப்ப, அதுவும் அதை வந்து நீங்கள் மீதி லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸோட கரெக்ட் பண்ணும்போது அது அடிக்டிவாக, இப்போ இது குடிச்சாதான் எனக்கு மோஷன் போகுங்கிற மாதிரி பண்ணாது. பட் நீங்களா போயிட்டு ஏதோ ஒரு மருந்தை வாங்கி டெய்லி அதை குடிச்சா எனக்கு அடுத்த நாள் மோஷன் போகுதுன்னு நீங்களா அதை ஹேபிட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அது ஹேபிட் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ ரைட் டோஸு ரைட் டைமில் மீதி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனோட எடுக்கும்போது இது உங்களை அஃபெக்ட் பண்ணாது. அப்புறம் ஃபைபர் மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணி சாப்பிட்டுட்டா எனக்கு கான்ஸ்டிபேஷன் வராதா அப்படின்னா, ஃபைபர் மட்டும் பத்தாது, போதுமான தண்ணியும் வேணும், எக்ஸசைஸும் வேணும், குடல் மூமெண்ட்டையும் நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணணும். இது எல்லாம் சேர்ந்தது தான் கான்ஸ்டிபேஷனை ரிலீவ் பண்ண முடியும். நிறைய பேர் காஃபி குடிச்சா எனக்கு மோஷன் போல கான்ஸ்டிபேஷன் வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் காஃபி வந்து மோஷன் பவல் மூமெண்ட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். பட் அது லாக்ஸேட்டிவ் அளவுக்கு எஃபெக்ட் இல்லைனாலும் அதில் கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் இருக்கும். குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பொதுவாக வராது. இதெல்லாம் ஏஜ்னால வர காம்ப்ளிகேஷன் அப்படின்னு நினைக்காதீங்க. கான்ஸ்டிபேஷன் எல்லா ஏஜ்லேயும் வரக்கூடியது. பர்டிகுலராக எல்லா பேரண்ட்ஸுமே குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ரெகுலர் பவல் ஹேபிட்ஸை கண்டிப்பாக பழக்க முயற்சி பண்ணுங்க. நேரமாக எழுப்புங்க. காலையில் ஃபர்ஸ்ட் வேலை ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் டாய்லெட்டை போகிறது ரொம்ப முக்கியங்கிறது இப்போ இருந்தே ரெகுலர் ஹேபிட் பண்ணிட்டீங்கன்னா அது அவங்க லைஃப் லாங் அவங்களுக்கு அவங்களோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த பிஸ்கட்ஸு, பிரெட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுத்து சின்ன வயசுலேருந்தே கான்ஸ்டிபேஷனை நீங்களே உண்டு பண்ணாதீங்க. இதை வந்து நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க. நான் ஓபியில் பார்க்கும் போதே நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, காலையில் டீ பிஸ்கட்டோட தான் சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா காய்கறி கீரை சாப்பிடவே மாட்டாங்க. நீங்கள் எப்போ பிஸ்கட்ஸ் எல்லாம் கொடுத்து கான்ஸ்டிபேஷன் உண்டு பண்ணுறீங்களோ அந்த குழந்தைங்க ஹெல்த்தி ஃபுட்டை தொடவே மாட்டாங்க. ஸோ அதனால இந்த ஹேபிட்டை குழந்தையிலேருந்தே நல்ல மோஷன் போகணும், கான்ஸ்டிபேஷன் பற்றின விழிப்புணர்வு, டெய்லி மோஷன் போனாங்களான்னு கேட்டு பழகுங்க. அவங்கள அது வந்து தப்பான கேள்வி இல்லைன்னு புரிய வைங்க. எனக்கு வலியெல்லாம் எதுவும் இல்லை, வேற எந்த சிம்டமும் இல்லை, ஆனால் எனக்கு சரியா மோஷன் போகல, அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஸோ கான்ஸ்டிபேஷன் க்ரானிக் ஆகும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வெறும் கட் ப்ராப்ளமாக இல்லாமல் ஈவன் உங்களோட மென்டல் ஹெல்த், உங்களோட பிரெயின் ஃபாக், அட்டென்ஷனு, யூரினரி சிம்டம்ஸு, பசி எடுக்காமல் போகிறது, வெயிட் லாஸ் ஆகுது, இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ், மூலம், பௌத்திரம், இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் கொண்டு போகும். ஸோ உங்களுக்கு சிம்டம்ஸ் வரும்போது ஆல்ரெடி காம்ப்ளிகேஷன் எதாவது நீங்கள் வந்து மாட்டியிருப்பீங்க. அதனால சிம்டம்ஸ் இல்லைங்கிறதுக்காக பண்ணாமல் நீங்கள் டெய்லியும் மோஷன் எப்படி போகிறீங்கிறத கொஞ்சம் கவனிச்சா போதும். ஸோ அதே போல் பிரிஸ்டால் ஸ்டூல் சார்ட்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா, அவங்க ஸ்டூலோட ஷேப்பு, அதோட கன்சிஸ்டன்சி வச்சு 7 டைப்பாக மோஷனை பிரிக்கிறாங்க. இதில் டைப் 1 and 2 நான் பிக்சர்ஸ் கீழே போட்டிருக்கேன். நான் டைப் 1 and 2 ரொம்ப ஹார்ட் பெபிள் மாதிரி, கூழாங்கல் மாதிரி அப்படி வர ஸ்டூல்லாம் வந்து மலச்சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 and 2 டைப்பில் இருந்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட், அதாவது உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லேருந்து ஆரம்பித்து கடைசியாக மெடிசன் வாங்க. ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணணும். 3 to 5 டைப்ஸ் வந்து நார்மல். ஸோ அவங்களுக்கு தான் நல்லா கான்ஸ்டிபேஷன் இல்லை, நார்மலாக இருக்காங்கன்னு அர்த்தம். 6 and 7 பார்த்தீங்கன்னா டயரி ஆகுதுன்னு அர்த்தம், லூஸ் ஸ்டூல்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இதில் உங்களுக்கு டீஹைட்ரேஷன் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஹைட்ரேஷன்லாம் கொடுத்து ஒரு ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக் ரிச் ஃபுட்டெல்லாம் எடுத்து நீங்கள் அதையும் கரெக்ட் பண்ணணும். நன்றி.